குருவியும் குழந்தைகளும். இந்த கதை மீனுக்குருவியோட வாழ்க்கையில ஒரு நாள் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றியது. பசங்களா, அம்மா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்ல எந்த ஒரு சண்டையும் போடாம சமத்தா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேம்மா. நான் வெளியே எங்கேயுமே போறதில்லம்மா. ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து வீட்லயே இருக்கேன். இல்லம்மா, அக்கா போக வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நான் தனியாவே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீ சின்ன பையன், தனியா எங்கேயும் போக கூடாது. சரி, நீங்க 2 பேரும் போய் மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க. வழியில எங்கேயும் போக கூடாது, சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். இந்த கூடைக்குள்ள காசு வச்சிருக்கேன். தான் அம்மா இப்படி சொன்னதும் மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக பறந்து போனாங்க. புறா அங்கிள், எங்க அம்மா பட்டாணி குருமா செய்ய போறாங்க. அதுக்காக உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரிப்பா, தரேன். ஆனா பட்டாணி குருமா செய்யறதுக்கு தக்காளியும் ரொம்ப அவசியம். நீங்க போயிட்டு திரும்பி தான் வரணும். அதனால மீதி காசுக்கு தக்காளியும் தரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அம்மா இவ்வளவு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தம்பி சும்மா இரு, புறா அங்கிள் சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க அப்படியே எங்களுக்கு கொடுங்க அங்கிள். உடனே புறாவும் காய்கறிக்கான காசை வாங்கிக்கிட்டு குழந்தைங்களோட கூடையில காய்கறியை நிரப்பி வச்சாரு. பிறகு அதை எடுத்துக்கிட்டு 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல சாராவோட கண்களுக்கு சில காகிதத்தோட நடுவுல ஒரு ரூபா நோட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே சாரா அந்த காய்கறி கூட எடுத்துக்கிட்டு அந்த ரூபா நோட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா. தம்பி தம்பி நில்லு, இங்க வா, இங்க பாரு என்ன இருக்குன்னு. உடனே சாராவோட தம்பி கொக்குவும் சாராவை நோக்கி பறந்து போனா. ஐ அக்கா, ரூபா நோட்டுக்கா? இந்த ரூபாக்கு நாம நிறைய மிட்டாய்களை வாங்கலாம். டே கொக்கு, அதெல்லாம் தப்படா. இந்த ரூபாவை எடுத்து நம்ம அம்மா கிட்ட கொடுப்போம். நாம அம்மா என்ன சொல்றாங்களோ நாம அதுபடியே செய்வோம். தான் அக்கா இப்படி சொன்னதும் கொக்குவும் அந்த ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த நேரத்துல மீனுக்குருவியோ சமையல் செய்யறதுக்காக சில காய்கறிகளை வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அம்மா, நாங்க இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. அம்மா, இந்த காசை நாமளே வச்சுப்போமா? இல்ல குழந்தைங்களா, இது நமக்கு சொந்தமான காசு இல்ல. இந்த காசை தொலைச்சவங்க இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. இந்த காசோட சொந்தக்காரங்க கிட்ட தான் நாம இத கொடுக்கணும். ஆனா அம்மா, இந்த ரூபா நோட்டு தனியா கீழே கிடந்துச்சு. உண்மையாகவே இந்த ரூபா நோட்டுக்கு யாரு சொந்தக்காரங்கன்னு நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டாலே போதும். முதல்ல அவங்க கிட்ட எவ்வளவு ரூபாவை தொலைச்சிங்கன்னு கேட்கணும். அப்புறம் அந்த ரூபா நோட்டுல ஏதாச்சும் அடையாளம் இருந்தா அத பத்தி கேட்கணும். இத 2யும் சரியா சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த ரூபா நோட்டுக்கு உண்மையான சொந்தக்காரங்க. அம்மா, அப்படின்னா நம்ம காட்டுல இருக்கிற வீட்டுகளுக்கு போய் இந்த ரூபா நோட்டு யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டுட்டு வரட்டா? ரொம்ப சந்தோஷம் சாரா, நீ இப்பவே கிளம்பு, தம்பியும் கூட்டிட்டு போ. உடனே சாராவும் குக்குவும் முதல்ல புறா அங்கிளோட கடையை நோக்கி பறந்து போனாங்க. புறா அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிட்டீங்களா? இல்லையே குழந்தைங்களா, நான் காலையில இருந்தே கடையில தான் இருக்கேன். நான் எந்த ரூபா நோட்டையும் தொலைக்கல. அக்கா அக்கா, இதுதான் புறா அங்கிளோட ரூபாய் இல்லையே. நாம இதுக்கு முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம்க்கா. அம்மா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாக்கா, நாம இப்பவே கடைக்கு போலாம். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? அம்மா சொன்னா அது சரியா தான் இருக்கும். வா, நாம வேற யார்கிட்டயாவது இந்த ரூபா நோட்டை பத்தி கேட்டு பாப்போம். 2 குழந்தைங்களும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஹலோ ஆண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? குழந்தைங்க இப்படி கேட்டதுமே காகங்களுக்கு அந்த ரூபா நோட்டை வாங்கிடணும்னு பேராசை வந்துச்சு. ஆமா ஆமா பசங்களா, நான் இன்னைக்கு ரூபா நோட்டை தொலைச்சிட்டேன். சீக்கிரம் அந்த ரூபாவை என்கிட்ட கொடுங்க. இல்ல, அதுக்கு நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ராணி ஆண்டி, நீங்க எந்த ரூபா நோட்டை தொலைச்சிங்க? அதனோட மதிப்பு என்ன? ராணி, அதான் சொல்ல, 2000 ரூபாய தொலைச்சிட்ட. இல்ல, தப்பு. அப்படின்னா இந்த ரூபா நோட்டு உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த ரூபா நோட்டை நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க
அந்த ரூபாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே பசங்களா, போகாதீங்க போகாதீங்க, இப்போ சரியான ரூபா நோட்டு மதிப்பை நான் சொல்றேன், இங்க வாங்க. ஆனா குழந்தைங்களோ காகங்கள் பொய் சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? இல்லையே குழந்தை, நான் ரூபா நோட்டு எதையும் தொலைக்கல. எதுக்காக கேக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு ரூபா நோட்டு கிடைச்சு, அதுதான் அதனோட சொந்தக்காரங்களை தேடி நான் கேக்குறேன். ரொம்ப நல்ல குழந்தைங்க. உங்க அம்மா உங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி வளர்த்துருக்காங்க. நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க பசங்களா. உடனே 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கிளியாண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபாவை தொலைச்சிங்களா? இல்ல பசங்களா, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 100 ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டேன். உங்களுக்கு அது கிடைச்சதா? இல்ல ஆண்டி, அப்படின்னா எங்க ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க இல்ல, எங்களுக்கு கிடைச்சது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப பதற்றத்தோட தான் குழந்தைங்களை தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பசங்களா, அந்த ரூபாய் நோட்டை நீங்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க இன்னும் அதுக்கு உண்மையான சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கல. பசங்களா, அது நம்மளோட ரூபாய் நோட்டு தான். அம்மா நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போற வழியில அந்த ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டேன். இப்பதான் பீரோல இருக்கிற காசை எண்ணி பார்த்தேன், அதுல ஒரு 500 ரூபாய் குறையுதுப்பா. ஆனா அம்மா, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அது சரியா இருந்தாதான் நான் உங்களுக்கு ரூபாய் நோட்டை தருவேன். குக்கு, நீ அம்மாவே சந்தேகப்படுறியா? சரி, உன் கேள்வி என்னவோ கேளு. அம்மா, நீங்க தொலைச்ச 500 ரூபாய் நோட்டோட அடையாளத்தை சொல்லுங்க. அது புத்தம் புதிய நோட்டா இருக்கும், போதுமா? ஐயா, சரியா சொல்லிட்டீங்க. அம்மா, அப்படின்னா இந்த ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். சரி பசங்களா, வாங்க நாம வீட்டுக்கு கிளம்பலாம். பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தான் தயார் செய்து வச்ச உணவை 2 குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுத்துச்சு. குழந்தைங்களோ அந்த 500 ரூபாய் நோட்டை மீனுக்குருவி கிட்ட கொடுத்தாங்க. பசங்களா, இன்னைக்கு நீங்க ரொம்ப சமத்தா நடந்துக்கிட்டீங்க. இந்த ரூபால நான் உங்களுக்கு மிட்டாய்களை வாங்கி தரேன், சரியா? தான் அம்மா இப்படி சொன்னதுமே 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. மாமரம். ஒரு அழகான காட்டுல 2 மாமரங்கள் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த 2 மாமரங்களும் ரொம்ப நாளாகவே நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து ஜோரா மழை பெஞ்சது. இத பார்த்த 2 மாமரமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பா, பாத்தியா, நம்ம காட்டுல ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது. நம்ம வேர்கள் ரொம்ப குளுமையா இருக்கு. ஆமாமா, நீ சரியா சொன்ன. அநேகமா இந்த மழைக்காலம் முடிஞ்சு வர்ற வசந்த காலத்துல நாம பூக்களை பூக்க ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஆகா, நீ சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பூக்கள் பூத்துட்டோம்னா அதுக்கப்புறமா கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நம்மள தேடி நிறைய பறவைகள் வருவாங்க அப்படின்னு அந்த 2 நண்பர்களும் பேசிக்கிட்டே அந்த மழைய சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. காட்டுல வசந்த காலமும் வந்துச்சு. அந்த 2 மாமரமும் ஒரே நேரத்துல நிறைய பூக்களை பூத்திருந்தாங்க. அந்த பூக்களோட வாசம் காடு முழுவதும் அருமையா பரவிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பூக்கள் எல்லாம் ஒரு அழகான மாம்பழமா மாறிச்சு. அந்த 2 மரமும் பறவைகள் எப்போ தங்களோட கனிகளை சாப்பிட வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக ஒரு ஜோடி கிளிகள் அந்த மாமரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்தாங்க. பிறகு 2 கிளிகளும் ஆளுக்கு ஒரு மரத்துல போய் அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீ, தூ, இந்த மாம்பழம் நல்லாவே இல்ல, ஒரே புளிப்பு. இந்த மரத்தோட மாம்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கு. இது மாம்பழங்களோட அரசின்னு நினைக்கிறேன். வாங்க இந்த மரத்துல இருக்கிற மாம்பழங்களை சாப்பிடுங்க. பிறகு அந்த 2 கிளிகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த ஜோடி கிளிகள் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த கிளிகள் பேசிக்கிட்டதை கேட்ட அந்த புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த இனிப்பு மாமரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நண்பா, பாத்தியா,
என்னோட கனிகள் புளிப்பா. அந்த பறவைகளுக்கு என்னோட கனிகள் பிடிக்கவே இல்லை. ஹே புளிப்பு மாமரமே, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த நட்பும் கிடையாது. நீ ஒரு புளிப்பான மாமரம். என்னோட தகுதிக்கு நீ என்னோட நண்பனா இருக்க முடியாது அப்படின்னு அந்த இனிப்பு மாமரம் சொன்னதுமே புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட வீட்டின் மேற்கூரை ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு போயிருந்துச்சு. அச்சச்சோ, மேற்கூரை இப்படி ஆகிடுச்சு. இத நான் உடனே சரி செஞ்சாகணும், இல்லைன்னா மழைக்காலத்துல என் வீடு முழுவதும் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி விறகு கட்டைகளை தேடி பறந்து போச்சு. மாமரமே, உங்ககிட்ட இருக்கிற மரக்குச்சிகளை எனக்கு தருவீங்களா? என் வீட்டோட மேற்கூரைய நான் சரி செய்யணும். ஹேய் சின்ன குருவி, உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் மாம்பழங்களோட அரசி. என்னால எல்லாம் உனக்கு மரக்குச்சிகளை தர முடியாது. போ இங்கிருந்து. அழகான சின்ன குருவி, நீ என்கிட்ட வா. என்கிட்ட இருக்கிற கனிகள் தான் யாருக்கும் பயன்படல. என்னோட மரக்குச்சிகளாவது உனக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொன்ன அந்த புளிப்பான மாமரம் தான் கிட்ட இருந்த மரக்குச்சிகளை எல்லாம் மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த புளிப்பான மாமரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த மரம் கொடுத்த மரக்குச்சிகளை வச்சு மீனுக்குருவி தான் வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சது. இந்த மாதிரியே அந்த புளிப்பான மாமரம் காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்தது. ஆனா அந்த இனிப்பான மாமரம் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யாம ரொம்ப கர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இனிப்பு மாமரத்தை பத்தி கேள்விப்பட்ட ராணிங்கிற காகம் அந்த மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. ஆகா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பத்தி தான் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க. காகமே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க? நான் என்னோட அம்மாவின் காட்டுக்கு போறேன். உங்க அம்மாவுக்கு உங்களோட பெருமையை சொல்லி உங்க மாம்பழங்களையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் மாம்பழங்களை தந்தீங்கன்னா நான் என் அம்மாவோட காட்டுக்கு போவேன். அதனால என்னக்காகமே தாராளமா தரேன். என்னை பத்தியும் என் பெருமைய பத்தி உன் அம்மாவோட காடு முழுவதும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வமான மாமரம் ஒரு கூடை நிறைய பழத்தை ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கின ராணி காகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் அந்த காடு வழியா ஒரு மந்திர பறவை பறந்து வந்துச்சு. மாமரமே, நான் உனக்கு ஒரு வரத்தை தர விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள். நீ கேட்கும் வரத்தை நான் கொடுக்கிறேன். மந்திர பறவையே, நீ சொல்றது உண்மையா? நான் கேக்குற வரத்தை நீ கொடுப்பியா? நிச்சயமாக கொடுக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தாராளமாக கேள். மந்திர பறவையே, நீ என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை எல்லாம் தங்க மாம்பழமா மாத்து. அப்பதான் என்னோட புகழ் காடு முழுவதும் பரவும். தங்க மாம்பழம் தான் இந்த காட்டிலேயே ஒரு அதிசயமான மாம்பழமா இருக்கணும். மாமரமே, நான் சொல்றத கேளு. இது விபரீதமான ஆசை. இதனால உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஹே வாய மூடு, முட்டாள் மரமே. எல்லாரும் என்ன பத்தி மட்டும்தான் பேசணும். நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு அதிசயமான மரமா இருக்கணும். சரி மரமே, நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை அந்த மாமரத்தின் மேல இருந்த எல்லா மாம்பழங்களையும் தங்க மாம்பழமா மாத்துச்சு. மாமரமே, உனக்கும் நான் ஒரு வரத்தை அளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். மற்ற பறவைகளோட பசிய போக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா என் பழத்தோட சுவை ரொம்ப புளிப்பா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு என் பழத்தை இனிப்பானதா மாத்துவீங்களா? நிச்சயம், நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை தன்னோட மந்திர சக்தியால அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் இனிப்பானதா மாற்றுச்சு. அந்த 2 மாமரத்துக்கும் வரத்தை கொடுத்த மந்திர பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே மாமரமே, உன்னோட பழங்கள் எல்லாம் இனிப்பா மாறிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை விட நான் தான் உயர்ந்தவ. பாரு, என்கிட்ட இருக்கிறது தங்க மாம்பழம். மாமரமே, இந்த விபரீத ஆசை உனக்கு வினையா முடியக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த சமயத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மகிக்கழுகு ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரம் மகிக்கழுகோட பார்வை அந்த தங்க மாமரத்து மேல விழுந்துச்சு. ஆஹாஹா,
ஒரு தங்க மாம்பழம் இருக்கே. அப்படின்னு சொன்ன மகிகளுக்கு ஒரு கம்பை எடுத்து அந்த மரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டுச்சு. அந்த தங்க மாம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையில போட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு பெரிய தங்க வியாபாரி மகிகளுக்கு கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடா நிறைய பணத்தை கழுகுக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு மகிக்கழுகு ஒரு பெரிய வீட்டை வாங்குச்சு. அந்த வீட்ல மகிக்கழுகு ரொம்ப வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு கையில ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாரு. அப்படி வந்த மகிக்கழுகு ரொம்ப வேகமா அந்த மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. ஏ கழுகு, என்ன இது? என்கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழத்தையும் நீ எடுத்துட்டியே, அப்புறம் எதுக்காக என்ன வெட்டுற? ஹே மாமரமே, என்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் பணக்காரனா இருக்கணும். நீ மறுபடியும் தங்க மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சா அதை வச்சு மற்ற பறவைகளும் பணக்காரங்களாகிடுவாங்க. அதனால தான் நான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு அந்த மாமரம் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம அந்த மாமரத்தை 2 துண்டுகளா வெட்டி போட்டுடுச்சு. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்ட அந்த கர்வம் கொண்ட மாமரம் அந்த இடத்துலயே பரிதாபமா இறந்து போயிடுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். திவ்யா, ஹர்ஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இமினா, விசன், சோபா, சுஜி, வாசுகி, ரஞ்சிதா, அஜித் குமார், ராசாத்தி, அதி, மோனேஷ், யாழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, விசு, ரிஹான், ருஃபிடா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹிமா அப்துல், ஆஷ்வி, ஆருசி 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.